வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வென்ஸ்டே லஞ்ச் மெனு தட்டாம்பயிறு புளிக்குழம்பு மற்றும் கேரட் பொரியல் குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் 500 கிராம்ஸ் தட்டாம்பயிரை ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான சாம்பார் வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 7-8 பூண்டையும் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது தேவையான பொடிகள்: தனியாத்தூள் 3 டீஸ்பூன், உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள். இது தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், இது கருவேப்பிலை. தேவையான அளவு புளியையும் நான் ஊற வச்சுருக்கேன். யூஸ்வலாக சாம்பாருக்கு தேவையான புளியை விட 2 மடங்கு தேவைப்படும். ஏன்னா தட்டாம்பயிறு புளிப்பு அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. என்னதான் நமக்கு புளியோட புளிப்பு இருந்தாலும் தக்காளியோட புளிப்பு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 2 தக்காளியை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. புளியும் இப்போ நல்லா ஊறிடுச்சு. அதை நான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும், அதாவது கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த தாளிப்பு பொருட்கள் நல்லா வெடித்த உடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகளையும் இதில் சேர்த்துடுங்க. இப்போது சாம்பார் வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். பூண்டுன்னா நல்லா 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக தட்டி போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா மிக்சியில் விப்பர் மோடில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 1 மினிட் இதை நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த சீட்ஸ் வெளியே ரொம்ப வராமல் காரம் மட்டும் நல்லா இறங்கும். இப்போது நம்மளுடைய பச்சை மிளகாவையும் போட்டு சேர்த்து நம்ம வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி அதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய மசாலா தூள்கள், அதாவது தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பு, அதையும் நல்லா சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சரியான ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்க அந்த டைமில் தட்டாம்பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அது ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லை உங்களுக்கு முழுசாக பயிறு வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்போது இந்த டைமில் நான் எனக்கு கேரட் பொரியலுக்கு தேவையான கேரட்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தாளிப்புக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 2, அப்புறம் கருவேப்பிலை இலைங்களும் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் தூப்புறதுக்காக ஒரு 2 பத்தை தேங்காயை மிக்சியில் விப்பர் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதை துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேரட் பொரியலுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் வத்தலை போடுங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைங்கள் அதில் போட்டு பொரிய விடுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் சரியான அளவு ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போது நம்ம குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாசனை போயாச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பயிரை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை தட்டாம்பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மொச்சப்பயிறு கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பயிர் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் புளிப்பு, உப்பு, காரம் செக் பண்ணுங்கள். புளிப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுங்க. காரம் கம்மியாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் கீரி அதில் போடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு டேஸ்ட் இந்த குழம்புல இப்போ கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சேர்க்கல, அப்படியே விட்டுடுறேன். குழம்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேரட்டை பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயை நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் பொரியல் சிம்பிளாக, ஈஸியாக, குவிக்காக தயாராகிடுச்சு. இப்போது நம்ம குழம்பு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. ஸோ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளை தூவிட்டு ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு சுவையான தட்டாம்பயிர் புளிக்குழம்பு, கேரட் பொரியல் மற்றும் சாதம் சுட சுட லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் டின்னருக்கும் வேணுங்கிறதுக்காக சப்பாத்திக்காக நிறைய குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
ஒரு பிக் லைக் கொடுங்க. ப்ளஸ் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லன்ச் மெனு ரெசிபி ஆர் டின்னர் ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.